வணக்கம். இப்போ வந்து வெயில் காலத்தில் நீர்ச்சத்து இருக்கிற பழங்களையும் பானங்களையும் நம்ம தேடி எடுத்துக்கிறோம். ஆனால் வந்துட்டு நம்ம வீட்டில் நம்ம ரெகுலராக கிடைக்கிற நிறைய காய்கறிகளை சாதாரணமாக எண்ணி, அதாவது நீர்ச்சத்து இருக்கிற மருத்துவ குணங்களில் இருக்கிற காய்களை சாதாரணமாக எண்ணி தவிர்த்துடுறோம். இதனால் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நீர்ச்சத்து எளிய விலையில் கிடைக்கிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். ரெண்டாவது, அந்த மருத்துவ குணங்களையும் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். கோடையில் வந்து பார்த்திங்கன்னா உடல் அப்புறம் சுற்றுப்புற வெப்பம் அதிகரிக்கிறதுனால இயல்பாகவே நம்மளுக்கு கண்ணெரிச்சல், சிறுநீர் எரிச்சல், தோல், உதடு வறட்சி இதெல்லாமே ஏற்படும். உடம்புல வியர்வை அதிகமாக வெளியேறதுனால நீர்ச்சத்தும் உப்புச்சத்தும் குறைஞ்சு ஒரு வித சோர்வும் உடல் முழுவதும் சூடாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வும் ஏற்படும். மியூசிலேஜ்னு சொல்கிற ஈரப்பதம் நிறைஞ்ச காய்கறிகளையும் பழங்களையும் நம்ம ஜாஸ்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல நீர்ச்சத்து விரயமாகிறது தடுக்கப்பட்டு செல்களில் இருக்கிற திரவமும் செல்லை சுற்றியுள்ள திரவமும் சமச்சீரான நிலையை அடையிறதுனால உடம்புல வெப்பம் தணிஞ்சு எப்பவுமே குளுமையாக உணரும். உடம்புல நீர்ச்சத்தை நிலைநிறுத்தி வைக்கிற பல காய்கள் ருசியாக இல்லாதனால அதை நம்ம தவிர்த்துடுறோம். ஆனால் நீர்ச்சத்து நிரம்பிய காய்களில் நார்ச்சத்தும் அதிகம் காணப்படுங்கிறது அப்படின்னு சொல்கிறது ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையாக தான் இருக்குது. இதனால நம்மளுக்கு 2 விதமான பலன்கள் கிடைக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உடம்போட திரவ சமநிலை நிலைப்படுத்தப்படுது. ரெண்டாவது, நார்ச்சத்து உணவுகள்னால குடல் மற்றும் மலவாய் பகுதிகள் சுத்தமடைது, மலச்சிக்கல் அப்புறம் மலக்கட்டு பிரச்சனைகள் வர்றதில்லை. இந்த நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைஞ்ச ருசியான காய்களில் முதல் இடத்துல இருக்கிறது வெண்டைக்காய். வெண்டைக்காயில் அடங்கி இருக்கிற நீர்ச்சத்து திரவ இழப்பை தடுத்து உடம்பு குளுமையாக வச்சுக்குது. அதில் இருக்கிற நார்ச்சத்து பார்த்திங்கன்னா இருகலான மலத்தை இலக்கி மலம் போகிறத வந்துட்டு எளிதாக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு வெண்டைக்காய் யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா பிஞ்சு வெண்டைக்காயில் இருக்கிற அந்த ஒரு கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து செல்களோட திரவ இழப்பை கட்டுப்படுத்தி குடல் அப்புறம் சதை பகுதியில் ஈரப்பதத்தை பாதுகாக்குது. முற்றாத பிஞ்சு வெண்டைக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா புற்றுநோய் வர்றதை தடுக்கலான்னு ஆய்வுகள் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாக்களை கட்டுப்படுத்துகிற தன்மை பிஞ்சு வெண்டைக்காய்க்கு உண்டு. அதே மாதிரி முற்றிய வெண்டைக்காயை நம்ம ஜாஸ்தி எடுத்துக்கிட்டோம்னா மலம் மிகவும் இலக்கமாக்கி கழிச்சல் உண்டாகும். அதனால நம்ம அன்றாட சமையலுக்கு பயன்படுத்துகிற வெண்டைக்காயில் முற்றாத பிஞ்சு காயை தான் சமையலுக்கும் மருந்துக்கும் நம்ம எடுத்துக்கணும். பிஞ்சு வெண்டைக்காயை கழுவி நுனி அப்புறம் காம்பு பகுதிகளை நீக்கிட்டு சிறு சிறு துண்டுகளாக வெட்டி நாட்டு சர்க்கரை 2 பங்கு சேர்த்து பிசைஞ்சு 1 மணி நேரம் வச்சிருந்து ரெகுலராக 6 தடவை சாப்பிட்டு வந்தோம்னா உடல் குளிர்ச்சி அடையும். சிறுநீர் எரிச்சல், மலச்சிக்கல், தோல் வறட்சி, மலவாய் எரிச்சல் இதெல்லாமே நீங்கும். கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளுக்கு அக்கல், மலவாய் பகுதி அப்புறம் முதுகு, தொடை இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு கட்டிகள் ஏற்படும். இந்த கட்டிகளை எல்லாம் கரைக்கிறதுக்கு பிஞ்சு வெண்டைக்காயை நல்லா அரைச்சு லேசாக வதக்கி கட்டி இருக்கிற இடங்கள்ல தடவி வந்தோம்னா கட்டிகள் உடையும். பெண்களுக்கு அதிகம் உடல் உஷ்ணத்தினால மாதவிலக்கின் போது ஏற்படுற வயிற்று வலி நீங்கிறதுக்கு இந்த பிஞ்சு வெண்டைக்காய் விதைகளை 2 முதல் 5 கிராம் அளவு சாப்பிட்டு வரணும். நம்ம வந்து இப்படியெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக சாப்பிட்லைனாலும் கூட நம்ம ரெகுலராக நம்ம வீட்டில் பொரியல், குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னாவே நம்மளுக்கு அதில் இருக்கிற மருத்துவ பயன்கள் கிடைக்கும். பட் இப்படி சாப்பிட்றது வந்து நம்ம டைரெக்டாக எடுத்துக்கிறதுனால இனியும் அந்த சத்துக்கள் வந்துட்டு வீணாகாமல் கிடைக்கும். அதே மாதிரி பிஞ்சு வெண்டைக்காயில் இருக்கிற வேதிச்சத்துக்கள் ரத்தம் உறையிறது அப்புறம் ரத்த கட்டிகளை தடுக்கும். அதனால இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மூளை செயலிழப்பு சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கலாம். மூளைக்கு செல்கிற ரத்த ஓட்டத்தை சீராக்கி ஞாபக சக்தியை நீட்டிக்க செய்கிறதுக்கு இந்த வெண்டைக்காய் உதவி செய்யுது. அதனால் கண்டிப்பாக இந்த சம்மர் டைமில் வெண்டைக்காயை அவாய்ட் பண்ணாமல் உணவில் எடுத்துக்கோங்க. மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.